என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கீழ்ப்படிதலை குறித்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதிலே அதிக கவனம் செலுத்துவோம். அது அவசியம், அது தேவனுடைய எதிர்பார்ப்பு, அதுதான் உத்தமம் என்பதை நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். கீழ்ப்படிதலினுடைய மேன்மைகளை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும் என்று நம்ம தியானித்தோம். எப்பொழுது கீழ்ப்படிந்தாலும் நம்ம உடனே கீழ்ப்படிய தேவன் நம்மை அழைக்கிறார். நன்மையோ தீமையோ தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக காண்பிக்க விரும்புகிறேன். கீழ்ப்படிதலிலே நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியையும் செய்வாய். நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து. தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற இன்னொரு குணாதிசயம், உடனே கீழ்ப்படுகிறோம். நன்மையோ தீமையோ கீழ்ப்படுகிறோம், நல்லதுதான். ஆனால் மனம் திரும்பி கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு வேண்டா வெறுப்போடு கீழ்ப்படிவார்கள். வேற வழி இல்லை, சொல்லிட்டாரு அதனால செஞ்சாகணும் அப்படின்னு கீழ்ப்படுகிற அனுபவம். வேற வழி இல்லை, பேசிட்டாங்க அதுக்காக கீழ்ப்படியணும். அதாவது கடமைக்காக கீழ்ப்படுகிற அனுபவம் ஒன்று, ஆனால் மனம் திரும்பி கீழ்ப்படுகிற அனுபவம் ஒன்று. ஆண்டவர் எதிர்பார்ப்பது மனம் திரும்பி கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். மனம் திரும்பாம கீழ்ப்படிந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் சொல்லி காட்டிடுவோம், நான் இதெல்லாம் செஞ்சேன் தெரியுமா, என்னெல்லாம் பண்ண தெரியுமான்னு சொல்லிடுவோம். மனம் திரும்பி கீழ்ப்படிந்தால் இது எதற்காக சொல்லுகிறார்கள், இந்த காரியத்தை எனக்கு சொல்ல ஆண்டவர் எனக்கு இதை பேச காரணம் என்ன, என்னுடைய பிற்கால ஆசீர்வாதம் ஏன் நல்லதுக்காக தான் சொல்கிறாங்கன்றத நம்ம புரிந்து கொள்வோம். நம்ம மனம் திரும்பாமல் கீழ்ப்படிந்தோம் என்றால் அதில் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. கடமைக்காக கீழ்ப்படிஞ்சு என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நல்ல பேர் வாங்கலாம், ஆனால் கடமைக்காக கீழ்ப்படிவதால் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? வேதத்தில் ஒரு உதாரணத்தை நான் காட்ட விரும்புகிறேன். நீங்கள் மனம் திரும்பி கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். மூத்தவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பாருங்க, இவன் இருதயத்தை பாருங்க. மூத்த மகன் இளைய குமாரன் மனம் திரும்பி வந்தவனுக்கு அவங்க அப்பா அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்காக கொளுத்த கன்றை அடிக்க செய்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து கால்களுக்கு பாதரட்சியை கொடுத்து கைகளுக்கு மோதிரத்தை அணிவித்து ஒரு விருந்தை செய்கிறார். ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருந்த மூத்த குமாரனுடைய அவனுடைய உண்மை முகம் தெரிகிறது, வேஷம் கலைகிறது. யோசித்து பாருங்க, இதுவரைக்கும் அவன் எப்படி இருந்தானா, ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும், உம்முடைய கற்பனையை நான் ஒரு நாள் கூட மீறலை சொல்லி காமிச்சிட்டானா. இவனுடைய இருதயம் எப்படின்னா, நான் எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் இப்படி சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு தொலைஞ்சிட்டான். தொலைஞ்சு போனவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான், ஆனால் வீட்டில் இருக்கிறவன் தொலைஞ்சு போயிருக்கிறான். அநேக நேரங்களில் நம்ம கூட சபைக்காக சட்டத்துக்காக அப்படின்னு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் அதில் பிரயோஜனம் இருக்கிறதா? அது எந்த விதத்தில் நமக்கு பயன் தரும்? யோசித்து பாருங்க. ஆனால் மனம் திரும்பி கீழ்ப்படிவதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மூத்த குமாரன் ஒரு நாள் அவனுடைய உண்மை அந்த அந்த காரியம் வெளிப்படுகிறது, அவனுடைய உண்மையான இருதயம் வெளிப்படுகிறது. இவன் மனம் திரும்பி இருந்தானா அவன் உண்மையாகவே அவனுடைய இளைய தம்பி, அதாவது அந்த இளைய குமாரன் வந்த உடனே அந்த அண்ணங்காரன் அவனை ஏற்று அவனும் இந்த விருந்திலே கலந்து கொண்டிருப்பான். அப்போ மனம் திரும்பாமல் வந்தவனை குற்றம் சாட்டுகிற அவன் மனம் திரும்பாமல் கீழ்ப்படிந்து கொண்டிருந்தான். அது அவனுக்கும் பயன் இல்லை. அந்த அந்த ஓமையை முடிக்கும்போது இவன் வீட்டுக்குள்ளே வந்து விருந்து கொண்டாடினதாக, விருந்திலே கலந்து கொண்டதாகவே ஆண்டவர் சொல்ல மாட்டார். அப்படின்னா விருந்திலே கலந்து கொள்ள தேவன் அழைக்கிறார். உள்ளே வந்த பாவிகளுக்கும் அந்த ஆயக்காரர்களுக்கும் விரோதமாய் முறுமுறுத்த வேத பாரகரும் பரிசேயரும் வெளியே நிற்கிறாங்க. இதுக்காக தான் இந்த ஓமையை சொன்னார். வந்த பாவிகளை நீர் ஏன் ஏற்றுக்கொண்டேன்? அவங்களால அதை தாங்க முடியல. மனம் திரும்பினவர்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் மனம் திரும்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்பி வந்தவர்களை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நாம் மனம் திரும்பாதவர்கள் ஆனால் கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லி பிரயோஜனமில்லை. கீழ்ப்படுகின்ற நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா? மனம் திரும்பி, அந்த மனம் திரும்புதல் இருக்கிற ஆழம் என்ன தெரியுமா? அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். ஏன் என்னையே ஏற்றுக்கொண்டார்? ஏன் பிறரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்? ஏன் பிறரை மன்னிக்க மாட்டாரா? ஏன் பிறருக்கு ஆண்டவர் அங்கே தம்முடைய அன்பை காட்ட மாட்டாரா? கிருபையை காட்ட மாட்டாரா? ஏன் மேலே அன்பு காமிச்ச ஆண்டவர் அங்கே போய் தப்பு செஞ்சுட்டு வந்துட்டானே, அவன் திருந்தி வந்துட்டானே, அவன் மேலே அந்த அன்பை காட்ட தவறி விட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை இல்லையா? ஏசாயா 55 அதிகாரத்தின் 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55 அதிகாரம் 2 வசனம் 3 வசனம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இந்த வசனத்தை இன்னைக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 55:3 ஆண்டவர் சொல்லுகிறார், வாருங்கள், கேளுங்கள், உங்கள் ஆத்மா பிழைக்கும். செவிசாயுங்கள், தேவனுக்கு செவிசாய்ப்போம். மனம் திரும்பி கீழ்ப்படுகிற அந்த இருதயத்தோடு வாழ்வோம். தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார், அவரும் மகிழ்வார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, மனம் திரும்பி செவி கொடுக்கிற அந்த அனுபவம் எவ்வளவு அவசியமானது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களை ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல பிறரை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை தாரும். மனம் திரும்பாமல் செவி கொடுத்து ஒரு நாள் சொல்லி காண்பித்து உம்மையும் துக்கப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாய் இல்லாமல் எப்போதும் மனம் திரும்பினவர்களாக உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இந்த அனுபவத்தை தாரும். எங்களையே ஏற்றுக்கொண்டீர், ஏன் நாங்கள் பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற அந்த மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.